ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸ் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் நாலேஜ் இருந்தால் போதும், இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப்ஸ் வந்து பண்ணலாம். இது வந்துட்டு வீட்டிலேருந்தே நம்ம மொபைல் மூலமாக பண்ணக்கூடிய ஒரு ஜாபுங்க, லைஃப் டைம் ஜாபுன்னு சொல்கிறாங்க. இந்த ஜாப்ஸ்க்கு வந்துட்டு உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியாஸ் அக்கௌண்ட் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க. இதில் வந்துட்டு நிறைய கற்றுக்கலாம். ஆன்லைன் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் பற்றி நம்ம நிறைய கற்றுக்கலாம். லேர்ன் பண்ணுறதுக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கும் இந்த கம்பெனி வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்துட்டு கண்டென்ட்டாவோ இல்லை இன்ஃப்ளூயன்சராகவோ இல்லை சோஷியல் மீடியா மார்க்கெட்டாவோ இந்த மாதிரி வேரியஸ் ஜாப்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரொம்பவே ஈஸியாக கம்மியான டைமில் நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஜாப்ஸாக வந்து இது இருக்குது. இந்த கம்பெனியில் வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு பொருளுக்கோ இல்லை ஆப்ஸ்க்கோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்க்கோ வந்துட்டு நம்ம விளம்பரப்படுத்தணும். அதுதான் முக்கியமான நோக்கம். அப்புறம் அது மூலமா சேல்ஸ் நடக்கணும். இதன் மூலமாக மக்கள் வந்துட்டு அவங்க ஒரு பிராண்டை வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு நம்ம பிராண்ட் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது. நம்மளே சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை சொந்தமாக இது பண்ணுறதுக்கோ வந்து இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப். ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தோன்னா ஆப்பிள் வந்துட்டு 2 டைப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சு இருக்குது. ஒன்று ரெட்டு, ஒன்று க்ரீனு. எந்த ஆப்பிள் சாப்பிட்டாலுமே அதனோட பெனிஃபிட்ஸ் மட்டுமே குறையாது, அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஆப்பிளில் வந்துட்டு நிறைய விட்டமின்ஸ்கள் இருக்குது. டெய்லி நம்ம ஆப்பிள் சாப்பிடும்போது டாக்டரையே பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ சத்துக்களை கொண்டுள்ளது இந்த ஆப்பிள். உடம்பை வந்து ஸ்ட்ரென்த்தான வைக்கிறதுக்கும் இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தாவே நம்ம டாக்டர்கிட்ட போக தேவையில்லை, அப்படி உருவாக்கப்பட்டது தான் அந்த பழமொழி. ஸோ நம்ம உடம்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம்னா நம்ம எந்த டாக்டர்கிட்டயுமே போய் பார்க்க தேவையில்லை, அவ்வளோ உடம்பை வந்து ஃபிட்டாக வச்சுருக்கணும். அப்படி ஃபிட்டாக வைக்கிறதுக்கு வெயிட் வந்து கரெக்டாக வைக்கிறதுக்கு, ஃபேட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, இப்படி எடை குறைப்புக்கு, செரிமானம், இதய ஆரோக்கியம், இப்படி எல்லா ஒரு விஷயத்துக்கும் ஆப்பிள் வந்துட்டு சாப்பிட்டோம்னா நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்பிளில் வந்துட்டு முக்கியமாக பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெகுலராக இந்த ஆப்பிள் சாப்பிடும்போது பிரெயினும் ஹார்ட்டும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இது வந்து கேன்சரை வந்துட்டு தடுக்கிறதுக்கு யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் வந்து எலும்பு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும், குடலில் நல்ல பாக்டீரியா வந்து உண்டு பண்ணுறதுக்கு இந்த ஆப்பிள் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. குடலில் வந்து நல்ல பாக்டீரியா வந்துட்டாவே எந்த நோயும் நம்மள எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும். ஸோ மலச்சிக்கல் வந்து வராமல் பார்த்துக்குது. அப்புறம் நச்சுக்கள் வந்துட்டு கழிவுகளை வெளியேற்றத்துக்கு இந்த ஆப்பிள் வந்து பயன்படுது. உடம்பு டிடாக்ஸைட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பிள் ஜூஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ரெகுலராக சாப்பிட்டும் வரலான்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அயன், புரோட்டீன், அப்புறம் இப்படி நிறைய நம்ம உடம்புக்கு தேவையான B1, B2, C, விட்டமின் C, நிறைய விட்டமின்ஸ் வந்து இதில் இருக்குது. இது வந்துட்டு சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு மூளையோட ஆரோக்கியத்துக்கு பயன்படுது ரொம்பவே. பிரெயினை வந்து இம்யூன் செல்ஸ் வந்து தூண்டுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இதில் இருக்கிற கிரியாசிட்டின் அப்படின்ற ஒரு ஆன்டிஆக்சிடென்ட் வந்து மூளையோட செல்லு வந்து அழியாமல் பார்த்துக்குது. அப்புறம் நுரையீரலை வந்து பார்த்துக்கிறதுக்கு இந்த ஆப்பிள் வந்து ரொம்பவே பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆப்பிளில் வந்துட்டு கொலாஜன் அப்புறம் எலாக்சின் இருப்பதால் அவை சருமத்தை வந்துட்டு ஆப்பிள் ரெகுலராக சாப்பிடும்போது சருமம் வந்து பளபளப்பாக இருக்கும். ஆப்பிளில் வந்துட்டு நார்ச்சத்து இருக்கிறதால பெருங்குடல் புற்றுநோய் வராமல் வந்து பாதுகாக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து பிளட்டு வந்துட்டு ப்யூரிஃபை பண்ணுறதுக்கும் பிளட்டு ஊறுறதுக்கும் வந்து இந்த ஆப்பிள் வந்து பயன்படுது. அப்புறம் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த ஆப்பிளில் வந்துட்டு
கிட்னி இஷ்யூஸ் இருக்கிறவங்க, அப்புறம் சக்கரை வியாதி இருக்கிறவங்க, பாலூட்டும் தாய்மார்கள், இப்படி எல்லாருமே வந்துட்டு இந்த வந்துட்டு அது யாருமே அவாய்ட் பண்ணவே தேவையில்லை. ஆப்பிள் இது நமக்கு செட் ஆகாது, ஒவ்வாமை அப்படின்னு யாருமே வந்து அவாய்ட் பண்ண முடியாது. அவ்வளோ சத்தானது இந்த ஆப்பிள். ஆப்பிள் வந்துட்டு கார்போஹைட்ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அப்புறம் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, தாது உப்புக்கள், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, அயோடின் அப்படி எல்லாமே இருக்குது. இப்படி எல்லா சத்துக்களும் கொண்டுள்ள இந்த ஆப்பிள் வந்துட்டு நம்ம ரெகுலராக எடுக்கும்போது உடம்பு வந்து ஸ்ட்ராங்காக ஃபிட்டாக வச்சுருக்கலாம். ஆப்பிள் வந்து எல்லாம் சாப்பிடுங்க, யாரும் ஒதுக்காதீங்க. நன்றி.